ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரம்னா என்ன, சீரம் வந்து எப்படி பயன்படுத்துறது, சீரம் வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தியே ஆகணுமா, எந்த வயதுலேருந்து நம்ம சீரம் வந்து பயன்படுத்தலாம், எந்த வகையான பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சீரம் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சீரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீரம் அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்துக்குள்ளே போய் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சரி பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சீரம் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை வந்து இது வந்து கம்மி பண்ணும். இது ஏன் நம்ம ஸ்கின்னில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராடக்ட். இதில் இருக்கக்கூடிய ஸ்மால் மாலிகூல்ஸ்லாம் நம்ம ஸ்கின்குள்ளே போய் நம்ம ஸ்கின்னில் இருக்க பிரச்சனையை வந்து ரிப்பேர் பண்ணும். இப்போ வந்து சீரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீரம் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தாங்க வரும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ட்ராப்பர் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து 2 அல்லது 3 ட்ராப்ஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி 3 ட்ராப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சீரம் வாங்குறப்ப நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் முகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான சீரத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து என்ன வகையான பிரச்சனைக்கு எந்த சீரம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்கிறேன். உங்கள் முகத்தில் வந்து நிறைய ஆக்னே இருக்குது, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் உள்ள சீரம் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து உங்கள் முகத்தில் வந்து ஏஜிங் லுக் நிறையா இருக்குது, ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெட்டினால் உள்ள சீரம் வந்து வாங்கி பயன்படுத்தணும். நியாசினமைடு வந்து ஓரளவு எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும். டார்க் ஸ்பாட், ஆக்னே மார்க், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நியாசினமைடு வந்து சரி பண்ணும். அடுத்து கோஜிக் ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம முகத்தை வந்து ஈவன் பண்ணும். உங்கள் ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்க சீரம் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, முகம் வந்து பிரைட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல்ஃபா ஆப்டிடின் இருக்கிற சீரம் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. விட்டமின் சி இதுதான் வந்து ஒரு மாஸ் சீரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட் அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி சீரம் வாங்கும்பொழுது ரொம்ப கரெக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இப்போ வந்து நம்ம மெயின் டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். சீரம் வந்து வாங்கி பயன்படுத்தலாமா வேணாமா. முதல்ல வந்து சீரம் வந்து யாருக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிடுறேன். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்குது, என் ஸ்கின் வந்து ஈவனாக இருக்குது, எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரம் வந்து தேவைப்படாது. நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஆக்னே வருது, டார்க் ஸ்பாட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் இருக்குது, இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீரம் வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசரோ ஒரு ஃபேஸ் க்ரீமோ போடும்போது அது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருவையோ இல்லை கரும்புள்ளிகளையோ கவர் தான் பண்ணுமே ஒழிய அந்த பிரச்சனையை வந்து தீக்காது. ஆனால் சீரம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து எந்த ஏஜ்லேருந்து நம்ம பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.